नारायण अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஸ்ரீமன் நாராயணீயம் மெய்ப்பொருள் அறிவோம். முதல் ஸ்கந்தம், முதல் தசகம். ஸ்ரீ பகவானின் பெருமை, மக்களின் பெரும்பேறு. இந்த கலியுகத்திலே காக்கும் கடவுளான குருவாயூரப்பனின் பெருமையை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக நம் அகில குருவான நாராயண பட்டத்திரி அந்த குருவாயூரப்பனின் சந்நிதியிலே யாருமே செய்ய முடியாத, ஏற்க முடியாத வாத நோயை தன்னுடைய குருவான அச்சுத பிசாராடியிடம் இருந்து பெற்றுக்கொண்டு இந்த உலக நன்மை கருதி ஸ்ரீமன் நாராயணீயம் என்ற இந்த கிரந்தத்தை 100 தசகங்களாக எழுதுவதற்கு முனைந்து அப்பனின் சந்நிதியில் அமர்ந்து கொண்டிருக்க, எழுத ஆரம்பிக்கும் பொழுது அந்த குருவாயூரப்பன் மனதிலே வந்து அமர்ந்து கொள்ள, இறைவனே, மகாவிஷ்ணுவே, குருவாயூரப்பனே, இந்த கிரந்தம் பகவானான குருவாயூரப்பனால் எடுத்து கொடுக்கப்பட்டு நாராயண பட்டத்திரியால் நமக்கு வடித்து கொடுக்க வேண்டும் என்று மனதில் எண்ணம் தோன்ற பகவானை நோக்கி, குருவாயூரப்பா, இந்த அற்புதமான இந்த ஸ்ரீமன் நாராயணிய கிரந்தம் கலியுகத்திலே யாருடைய கைகளுக்கெல்லாம், யாருடைய மனத்திற்கெல்லாம் சென்று எத்தனை அற்புதங்களை செய்யப் போகின்றதோ, எத்தனை பேருடைய நோய் நொடிகளை எல்லாம் தீர்க்கப் போகின்றதோ, பிறவி பயனை அடைவதற்குரிய அமிர்த கலசமான இந்த ஸ்ரீமன் நாராயணிய கிரந்தத்தை, இதன் முதல் வார்த்தையை நீயே எடுத்து கொடுத்து என்னை எழுத வைப்பாய் என்று விநாயகரை வணங்கிக் கொண்டு, முதல் கடவுளான விநாயகரின் ஆசியுடன் குருவாயூரப்பரே எடுத்து கொடுத்து எழுதிய கிரந்தம்தான் இந்த ஸ்ரீமன் நாராயணிய கிரந்தம். இதன் மெய்ப்பொருளை எடுத்துரைக்கும் பெரும்பேறு பெற்றேன். ஸ்ரீமன் நாராயணிய கிரந்தத்தின் மெய்ப்பொருளை ஆரம்பிக்கும் முன்னே அந்த அப்பன் குருவாயூரப்பனால் எடுத்து கொடுத்த அந்த ஸ்லோக வரிகளை உச்சரித்து பின் பொருளுக்கு செல்வோம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதீப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சகஸ்ரேன நிர்பாஷ்யமானம் அஸ்பஷ்டம் துஷ்டமாத்ரே புனருரு புருஷாத்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். பரிபூர்ணமான ஆனந்தமும் ஞானமுமே ஸ்வரூபமாக உடையதும், உண்மையானதும், உவமையற்றதும், காலம் தேசம் இவற்றின் எல்லைகளையெல்லாம் கடந்ததும், என்றும் விடுபட்டதும், ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்களால் கொண்டாடப்படுவதும், ஆனால் அறிவதற்கரிதானதும், கண்டபோதே தரிசனம் செய்தவுடனேயே பரம புருஷார்த்தமான மோட்ச ஸ்வரூபமாவதும், முக்குண மாயையினின்றும் முற்றிலும் விடுபட்டதமான அந்த பரபிரம்மே குருவாயூரில் கண்ணெதிரிலே விளங்குகிறது. இதுவன்றோ மக்களின் பெரும்பேறு. அறிய ஒண்ணாத பரபிரம்மே குருவாயூரில் சிறு குருவாயூர் அப்பனாக காட்சியளிக்கிறாரே, இது மக்களின் பெரும்பேரன்றோ? ஸ்ரீ நாராயண பட்டத்திரி ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவிலும் ஸ்ரீ குருவாயூரப்பா
இவ்வாறு நடந்தது சத்தியமா என்று கேட்க ஸ்ரீ பகவானும் ஆம் என்று கூறி தன் தலையசைத்து அங்கீகாரம் செய்ததாக வழிவழி வந்த செய்தி. நாமும் அவ்வாறே கொள்ளலாம். இங்கனம் பகவான் எளிதாக கிடைத்திருப்பினும் அவரை துதிக்காத மாந்தரை என் சொல்வது என்று இயங்குகிறார் நம் பட்டத்திரி. இவ்வாறு கிடைத்தற்கரிதனான மானிடப் பிறவி பெற்றும் பகவானை அடைவதை விடுத்து வேறு பிறவிகளினாலேயும் பெறக்கூடிய உலகியல் இன்பங்களை உடல் சொல் மனத்தால் விரும்புகிறார்களே இம்மாந்தர்கள், அந்தோ பரிதாபம். கிடைத்தற்கரிதான ஸ்ரீமத் பாகவத புராணம் பிரம்மா, நாரதர், வியாசர், சுகர் என்று பரம்பரையாக எளிதிலே கிடைத்திருக்க அதை விடுத்து மனோவாக்கியத்தால் வேறு நூல்களை படித்து தன் பிறவியை வீணடித்துக் கொள்கின்றனரே மாந்தர், அந்தோ. ஆனால் இதை நன்கறிந்த நாங்கள் பெண்பாலரும் 4ஆம் வருணத்தவரும் கூட முக்தி பெற வேண்டி பாகவத புராண சாரமான ஸ்ரீ குருவாயூரப்பனையே அடைக்கலமாக பற்றுகின்றோம். ஹே குருவாயூரப்பா, முக்குணங்களில் ரஜோகுண தமோ குணங்களை நீக்கி அப்பழுக்கற்ற தூய சத்துவ குணத்தினால் பகவானுடைய திருமேனி சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகத்தத்துவம், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள் இவற்றாலும் 11 புலன்களாலும் குருவாயூரப்பனுடைய திருமேனி ஆக்கப்பட்டுள்ளது என்று ஸ்ரீ வியாசமுனிவர் புராணங்களில் பலவாறு கூறியுள்ளார். பகவானின் திருமேனி மிகவும் தூயதாகவும் தெளிவாகவும் இருப்பதால் உள்ளிருக்கும் பரமானந்த ரூபமான ஞானமே வடிவெடுத்த பிரம்மம் மறைக்கப்படாது மிக்க ஒளியுடன் விளங்குகிறது. செவிக்கும் மனத்திற்கும் மற்ற புலன்கள் அனைத்திற்கும் இன்பத்தை அளிக்கக்கூடிய பகவானது குருவாயூரப்பனது திருமேனியை கண்டு பெரும் பேறு பெற்ற புண்ணியாத்மாக்களான பக்திமான்கள் பேரானந்தம் அடைகின்றன. பரிபூர்ண ஸ்வரூபரான ஹே குருவாயூரப்பா, நீங்கள் எப்பவுமே விகாரமற்றவர், நித்தியமானவர், நிறைந்த பரிபூரணர், காலதேச எல்லைகளை கடந்த உயரிய ஆனந்தமான அமிர்தமயமானவர், தம்மையே அடைந்திருக்கும் முக்தர்களால் அழகாக விளங்குபவர், பரிசுத்தமான சத்துவ குணத்தை அப்பழுக்கற்ற தூயதான பிரம்மமாகிற சமுத்திரத்தின் அலைகளாக அல்லவா பெரியோர்கள் வர்ணிக்கின்றன. அப்படிப்பட்ட சுத்த சத்துவ ஸ்வரூபனாகிய பகவானை நிஷ்கல பிரம்மம் அல்லது என்னவென்று கூறுவது? பகவான் குருவாயூரப்பரை சகலர் என்று சொல்வது பகவானின் அம்சாவதாரங்களை குறிக்குமே அன்றி பரிபூர்ணரான பகவானின் நிஷ்கல பிரம்மஸ்வரூபத்தை குறிக்காதே. கலக்க முடியாததும் கம்பீரமானதும் வற்றாததும் எப்பொழுதும் நிரம்பியிருப்பதும் அளவற்ற ஆனந்தத்தை அளிக்கும் அமிர்தத்தின் உற்பத்திக்கு நிலைக்களமாவதும் தன்னிடத்திலே அடித்தளத்தில் மறைந்து கிடக்கும் முத்துக்குவியல்களால் அழகாக விளங்கும் சமுத்திரத்தை போன்றல்லவா சுத்த சத்துவ ஸ்வரூபமான நிஷ்கல பிரம்மமாகிற ஸ்ரீ குருவாயூரப்பன். பகவானுடைய நிஷ்கல ஸ்வரூபத்தை கூறிய பட்டத்ரி இனி அவர் சகல ஸ்வரூபத்தை மேற்கொள்ளுதலையும் விளக்குகிறார். ஹே பிறப்பற்றவரே குருவாயூரப்பா, பகவானே, தாங்கள் எவ்வித செயலுமற்றவர். ஆனால் ஒரு காரணமும் இன்றி மாயையை ஏவுவது என்கிற பெயர் கொண்ட பார்வை என்ற செயலை மட்டும் செய்கிறீர்கள். அதாவது பகவானின் கடைக்கண் நோக்கிற்கு உட்பட்டு மாயை தன் செயலை ஆற்றுகிறது. அந்த பார்வையை கொண்டே த்விபரார்த்த முடிவிலே பகவானிடம் லயமடைந்திருந்து இல்லாதது போல் காணப்பட்ட பிரகிருதியாகிற மாயை பிரம்மாவின் பிரளய முடிவு காலத்திலே, அதாவது சிருஷ்டி காலத்திலே மீண்டும் வெளிப்படுகிறது. தனது யோக மகிமையின் பிரபாவத்தினால் தடங்களற்ற சிற்சக்தியை உடைய வைகுண்ட நிலையனான ஹே குருவாயூரப்பா, பகவானே, அந்த மாயையினுடைய ரஜோ தமோ குலங்களின் கலப்பின்மையால் மிக்க தூய்மையானதும் எதனாலும் மறைக்கப்படாததும் ஆன சுத்த சத்துவமான ஒரு அம்சத்தை ஏற்றுக்கொண்டு அவதாரங்களான லீலா சரீரத்தை குருவாயூரப்பன் மேற்கொண்டிருக்கிறார். அதாவது
பகவான் தன் பிரகிருதியான மாயையின் சுத்த சத்துவமான ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு சகலராக இம்மண்ணுலகிலே பற்பல திருவிளையாடல்கள் புரிவதற்காக அவதாரங்களை மேற்கொள்கிறார். ஸ்ரீ குருவாயூரப்பனின் அழகை நேரிலே கண்டு உள்ளம் பூரித்த ஸ்ரீ நாராயண பட்டத்திரி தான் கண்ட கோலத்தை அழகாக சொல்கிறார். ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய அழகிய திருமேனி நீருண்ட மேகம் போல் அழகாயும் காயாம் பூங்கொத்து போல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அழகே உருவெடுத்தது போன்றும் பக்தி யோகத்தினால் பகவானை உபாசிக்கும் புண்ணியவான்களுடைய கண்களுக்கு அவர்களுடைய புண்ணியமே உருவெடுத்து கண்ணெதிரில் வந்து நிற்பது போன்றும் ஸ்ரீ மகாலட்சுமி வீற்றிருத்தற்கு தடையற்ற இருப்பிடமாகவும், அதாவது ஸ்ரீ லக்ஷ்மியின் அருள், அழகு, மாட்சிமை ஆகிய குறைவற்ற நிரம்பியுள்ள இடமாகவும் தன்னை தியானம் செய்கிறவர்களின் இதய கமலத்திலே பிரம்மானந்தமான அமிர்தத்தை பெய்து அவர்களது ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் என்கிற முத்தாபங்களை போக்குவித்து அமைதியை அளிப்பதாகவும் விளங்குகிறது. அப்படிப்பட்ட பகவானே குருவாயூரப்பா, உங்களுடைய திவ்ய மங்கள விக்கிரகமான திருமேனியை இடைவிடாது தியானிப்போம். மாயைக்கு ஆட்படாத ஹே குருவாயூரப்பா, உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களுக்கும் பிறப்பு இறப்பு என்கிற துன்பத்தை மீண்டும் மீண்டும் அளிப்பதாகிற பகவானின் படைத்தல் தொழில் மிகவும் கொடுமையானது என்று அறிவற்ற நான் முன்பு எண்ணியிருந்தேன். ஆனால் பகவானின் திவ்யமங்கள சொரூபத்தை கண்டதும் தான் பகவானின் படைத்தல் தொழில் கொடுமையானது அன்று, அது மிகவும் உபகாரமே செய்துள்ளது என்று உணர்கின்றேன். ஏனெனில் பகவான் அவ்விதம் ஜீவர்களையும் அவர்கள் அனுபவிப்பதற்காக இவ்வுலகையும் படைக்காவிட்டால் அந்த ஜீவர்கள் சிதானந்த அமிர்த ரசமான பரம ரமணீயமான பகவான் குருவாயூரப்பனுடைய இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை கண்களால் ஆவலுடன் கண்டும் காதுகளால் கேட்டும் பரமானந்தமே உருவாக விளங்கும் அமுதக்கடலில் எவ்வாறு திளைத்திருக்க முடியும்? ஹே குருவாயூரப்பா, பகவானே எல்லோராலும் எளிதிலே அடையப்படக்கூடியவர், அனைத்து பயன்களையும் அளிக்கவல்ல அமரலோகத்து பாரிஜாத விருட்சம், வணங்கி வழிபடுவோரின் முன்பு எப்பொழுதும் காட்சியளிப்பவர், அவர்களாக வேண்டாவிடினும் பகவானே அவர்களுக்கேற்ப பொருட்களையும் போகங்களையும் பேரானந்தமான மோட்சத்தையும் அளிப்பவர். இவ்வாறு குருவாயூரப்பர் இருப்பினும் இந்த உலகியல் விருப்பம் கொண்ட மக்கள் ஒன்றிற்கும் உதவாத அழியும் பயன்களையே கொடுக்கும் இந்திரனுடைய நந்தவனத்தில் இருக்கும் கற்பகத்தருவை வீணிலே விரும்புகின்றனரே. பிரம்மா முதலிய மற்ற தேவர்கள் கருணைக்காட்பட்டு மோட்சம் தவிர மற்ற விருப்பமான அனைத்து வரங்களையுமே அளிக்கின்றன. ஆனால் குருவாயூரப்பரோ எல்லையற்ற கருணையால் பகவானின் ஸ்வரூபமான மோட்சத்தையே அருளுகின்றார். பிரம்மா முதலிய வேறு தெய்வங்கள் தங்கள் தங்கள் ஆளுமை கொண்டு உலகில் பகவானை தவிர வேறு சராசரங்களான பிராணிகள் அனைத்தையும் அடக்கி ஆள்கிறார்கள். ஆனால் குருவாயூரப்பனோ பிரம்மாவையுமே அடக்கி ஆள்பவர். பல பிறவிகளில் செய்த புண்ணிய வினைப்பயனால் பெற்ற பக்தி ஞான மார்க்கத்தில் உள்ள ஜீவர்கள் ஆனந்தமே வடிவெடுத்த பரபிரம்மமான குருவாயூரப்பனிடமே திளைத்திருக்கின்றன. ஆனால் பகவானோ தனக்குத்தானே திளைப்பவர். ஆகவே உலகியலுக்கு அப்பாற்பட்ட உவமையற்ற அழிவு கடந்த குணக்கடலான ஹே ஸ்ரீ கிருஷ்ணா, தங்களுக்கு நமஸ்காரம். அதுல குணகணாதார சௌரே என்று 2 விழிகளினால் குணக்கடலாயிருக்கும் நீர்மையினால் வசுதேவருக்கு மகனாக பிறந்தமையும் பகவானின் பக்தவச்சல நீர்மையும் விளங்குகிறது. 6 குணங்கள் படைத்திருப்பினும் அனைத்தையும் கடந்து நிற்கும் பகவான் என்ற சொல்லிற்கு ஸ்ரீ குருவாயூரப்பன் மட்டுமே உரியவர் என்கிறார் பட்டத்திரி. முரண் என்ற அசுரனை கொன்றவரே ஸ்ரீ குருவாயூரில் விளங்கும் ஹே குருவாயூரப்பா, தங்களுடைய ஆளுமை அதாவது ஐஸ்வர்யம் ஸ்ரீ சங்கரர் முதலிய தெய்வங்களையும் அவரவர்களது செயலில் ஏவுவது ஆகும். தங்களுடைய வீரியமோ எல்லாருடைய பராக்கிரமத்தையும் வெற்றி கொண்ட ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய வீரத்தையும் அடக்கும் திறம் படைத்தது. குருவாயூரப்பனுடைய புகழோ தூய்மையானது.
முற்றும் துறந்த ஸ்ரீ சுகர் போன்றார்கள் கூட பாராட்டப்பட்டிருக்கின்றது, பாடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ மகாலட்சுமியோ தங்கள் திருமார்பிலே குடிகொண்டிருக்கிறாள். குருவாயூரப்பனே, நீர் அனைத்தையும் அறிந்தவர், எங்கும் எதிலும் பற்றற்றவராயிருக்கிறீர்கள். ஆகையால் தாங்களே பகவான் என்ற சொல்லிற்கு இலக்கணமாக திகழ்கிறீர்கள். ஆளுமை, அறம், புகழ், செல்வம், அறிவு, வைராக்கியம் என்ற இந்த ஆறையும் குறிக்கும் சொல் பக என்பது. இந்த ஆறும் உடையவரே பகவான் என்ற சொல்லால் குறிக்கப்படுவார். இக்குணங்கள் அனைத்தும் ஸ்ரீ குருவாயூரப்பனிடமே குடிகொண்டிருப்பதாகவும் மற்ற தெய்வங்களிடம் இந்த ஆறும் முழுமையாக ஒருங்கே இல்லாமையால் அவர்கள் பகவான் என்ற சொல்லிற்கு ஏற்றவர் அல்லர் என்பதும் ஸ்ரீ பட்டத்திரியின் முடிவு. ராதே கிருஷ்ணா.